വളരെ പുരാതനമാണ്. വളരെ പുരാതനം എന്ന് പറഞ്ഞാൽ ഇത് പരശുരാമ പ്രതിഷ്ഠയാണെന്നാണ് പറയുന്നത്. അപ്പോൾ വളരെ വളരെ പുരാതനമാണ്. എന്ത് സങ്കടം വന്നു കഴിഞ്ഞാലും നടുത്തപ്പ എന്നുള്ളൊരു വിളി വിളിച്ചാൽ നടുത്തപ്പ നമ്മുടെ കൂടെ ഉണ്ട്. അതാണ് സുബ്രഹ്മണ്യ സ്വാമി. ഇപ്പോൾ കാണുന്ന ഈ ക്ഷേത്ര നിർമ്മിതികളും മറ്റും 1000-ൽ പരം വർഷങ്ങളുടെ പഴക്കമുണ്ടെന്നാണ് പറയുന്നത്. ടെക്നിക്കൽ നോളജുള്ള ആളുകൾ വന്നിട്ട് പലപ്പോഴും കലികാലത്ത് ഏറ്റവും ശ്രേയസ്കരമായിട്ടുള്ളത് സ്കന്ദ ആരാധനയാണ്. അപ്പോൾ അതിന് സാധ്യതയുള്ള ഈ മഹാക്ഷേത്രത്തിൽ ഇതിൻ്റെ കൊത്തുപണികളും അതേപോലെ മരപ്പണികളും ഒക്കെ നോക്കിയാൽ തന്നെ നമുക്ക് മനസ്സിലാവും. അതിൽ വൈദഗ്ധ്യമുള്ള പല ആളുകളും പറയുന്നത് ഈ ക്ഷേത്രം പഴയ റെക്കോർഡുകളിലൊക്കെ അല്ലെങ്കിൽ വളരെ മുമ്പൊക്കെ അറിയപ്പെടുന്ന മുമ്മൂർത്തി ക്ഷേത്രം എന്ന് പറഞ്ഞിട്ടാണ്. இரவிமங்கலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம், பாலோலிப்பரம்பு, மலப்புரம். முதல் முறையா இப்படி ஒரு சுப்பிரமணிய ஆலயமான எனது அப்பனும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட ஆலய பதிவை உங்களுக்கு காண்பிக்கிறதுல எனக்கு முழு மனசா திருப்தியா சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஒரு சந்தோஷம் பார்த்துடலாமா? நார்மலா தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான சரித்திரம் கொண்ட முருகன் ஆலயத்தை பார்த்துட்டா நாம எல்லோரும் உடனே அங்க படையெடுத்து முருகப்பெருமான் அவர்களோட ஆசீர்வாதத்தை வணங்காம திரும்பி வரமாட்டோம். அந்த அளவுக்கு முருகப்பெருமானோட தீவிர பக்தரா நம்மள நிறைய நபர்கள் மாறிடுவோம். அந்த மாதிரி ஒரு பவர் தான் முருகன் கிட்ட ஒவ்வொரு ஆலயங்களையும் பிரதிபலிக்கும். அப்படி இருக்கையில தமிழ்நாட்டில் இருக்கிற முருகனை சல்லடை போட்டு தேடுற நாம இந்த கேரள பகுதியில இத்தனை ஆண்டுகளா அபூர்வத்துல அபூர்வமா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில சரிவர தெரியாம ஒரு ஆலயம் இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் வருந்தத்தக்கதாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஆமாங்க, சீரியஸாக சொல்கிறேன். நானும் இத்தனை நாட்களாக இந்த ஆலயத்தை எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியலை. சொல்லப்போனால் இந்த ஆலயத்தை பற்றி எனக்கு நம்ம பதிவு பார்த்த ஒரு நல்ல உள்ளம் தான் தெரியப்படுத்தினாங்க. இருந்தாலும் இந்த கோவிலை தொடர்பு கொள்றதுக்கும் உங்களுக்கு இந்த ஆலயத்தை தரிசனம் கொடுத்தே ஆகணும்னு முடிவு செஞ்சு எப்படியோங்க ஆலய பதிவை எடுத்துட்டேங்க. ஆனால் ரொம்ப கடின முயற்சிக்கு அப்புறம்தான் என் அப்பன் முருகனோட ஆலயத்தை எடுக்க முடிஞ்சுது. சரி, இனி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? வாங்க இன்னைக்கான ஆலய தரிசன பதிவுக்கு போகலாம். மலைகள் சூழ்ந்த மாவட்டம் அப்படின்னா மலப்புரம் மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தில் இத்தனை ஆண்டுகளாக மறைஞ்சு கிடந்த ஒரு மகா ஆலயம். அதுதான் மலப்புரம் மாவட்டம் பெருந்தலமண்ணா பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் பாலக்காடு போகக்கூடிய சாலையில் பாலோலிப்பரம்பு என்னும் இடத்துல இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் கொண்டு அமைஞ்சிருக்கிறது இந்த இரவிமங்கலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். அது மட்டும் இல்லைங்க, முதல் முறையா கேரள மாநிலத்துல மலப்புரம் மாவட்டத்துல நாம பார்க்குற முதல் முருகப்பெருமான் ஆலயம் இது. இந்த ஆலயம் நம்மளுடைய கோவில் பயணத்துல ரொம்பவும் மிக பழமை மிக்க அதிக ஆயுள் காலம் கொண்ட ஒரு மாபெரும் சரித்திர படைப்பு கொண்ட கோவில்னு தான் சொல்லணும். நாம பார்க்குற ஒவ்வொரு கோவில்கள்ல அதன் சரித்திர கதைகள்ல அதிகமான வரலாற்று கதைகள் காணப்பட்டு ஒரு வரலாற்று சரித்திர கோவிலாகத்தான் காணப்பட்டிருக்குது. ஆனா இந்த ஆலயமோ நம்ம கலியுக வரலாற்று பாதையில ஒரு மாபெரும் படைப்பு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த புகழ்மிக்க ஆலயம் தான் இந்த இரவிமங்கலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். ஏன், நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசனம் செய்யப்பட வேண்டிய ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயம் உண்மையா சொல்ல போனா பல ஆயிரம் ஆண்டுகள் நிறைஞ்ச ஒரு ஆலயம் தான் கண்டிப்பா சொல்லணுங்க. இந்த ஆலயத்தை ஒரு சில ட்ரஸ்டி அமைப்புகளும் கேரளாவோட மலபார் தேவசம் போர்டும் மற்றும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னு நிறைய அமைப்புகள் சேர்ந்து பாதுகாப்புல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயம் முழுக்க முழுக்க ஒரு விசேஷம் நிறைஞ்ச ஆலயம் தாங்க. காரணம் ஆலயத்தோடைய பழங்காலத்து கட்டுமானம் அமைப்பு தான். இந்த மாதிரியான கட்டுமான அமைப்புகளும் வடிவங்களும் கொண்ட கோயில்களை கேரளாவில் இப்போ ரொம்பவே அரிதா பார்க்கப்படுற ஒரு விஷயமா மாறிப்போச்சு.
அப்படி இருக்கையில் இந்த கட்டிட அமைப்பும் சித்திரக்கலைமிக்க ஓவிய வடிவங்களும் கொண்டு சிலைகள் எல்லாமே முக்கிய கடவுளான முருகப்பெருமானோட கருவறை பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது. இந்த அமைப்பு தான் ஆலயம் சிறந்து விளங்குறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. ஒரு வகையில் இந்த ஆலயத்தோட கருவறை அமைப்புகள் பார்க்கும்போது அப்படியே தமிழ் கலாச்சார கோவில்களோட சாயல் இருக்கிற மாதிரி காணப்படுது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இங்கே இருக்கிற கருவறை ஆலயத்தை சித்திர ஓவிய கலை வடிவம் எல்லாம் ரொம்பவே இப்போ சேதமாகிய நிலையில தான் காணப்படுது. சொல்லப்போனால் சேதமாகி காணப்படுற இந்த அமைப்புகள் எல்லாம் இன்னமும் அதோட உறுதித்தன்மையை தாங்கி பிடிச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களோட பார்வைக்கும் வரலாற்று சரித்திர படைப்புல இடம் பிடிப்பதற்கும் இனியும் இப்படி ஒரு படைப்பை செய்ய இயலாத நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் ஒரு சவாலாகத்தான் இருந்து வருதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதோட படைப்புகள் அமைஞ்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்படி சேதமாகி இன்னும் நிலையா நிக்கிற ஒரு ஆலயத்தை நாம யாரும் கண்டிப்பா பார்த்திருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். வெளியில இருந்து நாம பார்க்கும்போது ஆலயத்துடைய அதிசயமும் அதன் வரலாற்றும் நமக்கு சரியா தென்படுறதில்ல. ஏதோ ஒரு சாதாரண ஆலயம் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உள்ள போய் பார்க்கும்போது தான் நம்மளை பிரமிப்படைய வைக்குது. ஒரு சரித்திர ஆலயத்துல அந்த ஆலய கருங்கற்கள் உதிர்ந்து போகுதுன்னு சொன்னா அந்த ஆலயம் பழமையிலும் பழமை மிக்கதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு ஆலயம் தான் இந்த இரவிமங்கலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். பிரதான கடவுளான முருகப்பெருமான் இங்க சுப்பிரமணிய சுவாமி கோலத்துல நமக்கு காட்சி தரார். எந்த அளவுக்கு நான் இந்த ஆலயத்தோட பழமையை பற்றி சொன்னேனோ அதுக்கு இணையா இருப்பது தான் இந்த ஆலயத்தோடைய முக்கிய மூர்த்தியான கருவறையில் அமைச்சிருக்கிற சுப்பிரமணிய சுவாமி சிலையும். இது எந்த ஆலயத்திலும் காணாத ஒரு ரூபமா கூட இருக்குதுன்னு சொல்லலாம். சொல்ல போனா முருகனோட உருவரூபத்தை கூட துல்லியமா கவனிச்சா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். ஆனா சந்தனம் சார்த்தல் அலங்காரங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு சுப்பிரமணிய சுவாமியோட ரூபத்தையும் அவருடைய கண்கொள்ளா காட்சியும் நம்மளால பார்க்க முடியும். இங்க கருவறையில குடிக்கொண்டிருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு முக தரிசனத்தை பார்த்தவாறு தன்னுடைய வலது கையில தன்னுடைய தாயார் கொடுத்த அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய வெற்றிவேலை வச்சு தான் காணப்படுறாரு. உண்மையை சொன்னா அந்த அழகான சுப்பிரமணியனோட கண்கொள்ளா காட்சியை நாம எவ்வளவு நேரம் வேணாலும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு காட்சி. உங்களை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே முருகான்னு கூப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா அந்த முருகன் ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து சேருவான். அதுதாங்க முருகப்பெருமான். முதல் முறையா இவர் கோவிலுக்கு நான் அனுமதி கேட்க போகும்போது ஒரு இனிப்பு பிரசாதத்தை கையில கொடுத்துதான் எனக்கு வரவேற்பை கொடுத்தாரு அந்த முருகன். சீரியஸா சொல்ல போனா அதை நான் ஒரு துளியும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் மனசுல ஒரு சந்தோஷம் இருந்தது. சரி, மறுபடியும் 2வது முறையா ஆலயத்துடைய படப்பிடிப்புக்கு நான் செல்லும்போது, அதாவது இந்த ஆலயத்துடைய வீடியோ பதிவு எடுக்க போகும்போது போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு திகட்ட பாலடை பாயாசம், சக்கரை படையல், அவள் நெய்வேத்துன்னு அள்ளி அள்ளி இனிப்பை கொடுத்தாங்க அந்த முருகன். எனக்கு மனசுல அப்படி ஒரு சந்தோஷம். நார்மலா ஒரு கோவில்ல ஒரு தெய்வத்தோட அருள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த தெய்வத்துக்கு படைத்த பிரசாதமும் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கையில இந்த ஆலயத்தை பழங்காலத்துல மும்மூர்த்தி ஆலயம்னு சொல்லப்பட்டு வந்திருக்குது. உடனே மும்மூர்த்தியான்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனா உண்மையாவே இங்க 3 மூர்த்தி ஆலயங்களும் சுப்பிரமணியத்தோட சேர்ந்து அமைஞ்சு காணப்படுது. அது சுப்பிரமணிய சுவாமி, மகாதேவனான சிவபெருமான், அப்புறம் மகாவிஷ்ணு. 3 பேரோட ஆலயமும் தனித்தனியாக தனி கோவிலாகத்தான் காணப்படுது. எப்படி சுப்பிரமணிய சுவாமி ஆலய கருவறை கட்டிடம் கலைநயம் கொண்டு காணப்படுதோ அதே போலதான் மற்ற 2 தெய்வங்களோட ஆலயமும் அதே சிற்ப பாணியில கொஞ்சம் வித்தியாசமா ஓவியங்கள் வச்சு கட்டப்பட்டிருக்குது. இதுல அதிகப்படியான சிற்பரூப அமைப்புன்னு சொன்னா சுப்பிரமணிய சுவாமி கருவறையும் மகாவிஷ்ணுவோட கருவறையும் தான் அமைஞ்சிருக்குது. ஒரு பக்கம் முருகனுடைய தந்தையும் இன்னொரு பக்கம் தன்னுடைய மைத்துனனான மாமாவை கொண்டிருப்பதாலையும் இந்த கோவில்ல அதிகப்படியான முக்கியத்துவம் என்னவோ சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் கொடுக்கப்படுது. ஒரு கிராமத்துக்கு மத்தியில இயற்கை அழகு சூழ அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு ஒரு காலத்துல பெயர் பெற்றுதான் காணப்பட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு அரிதா பார்க்கக்கூடிய ஆலயத்துல ஒன்னா அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயத்தை கண்டிப்பா வாழ்நாள்ல ஒரு தடவையாவது பார்த்து முருகனோட அருளை கண்டிப்பா பெறணும் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லைங்க, அதிகமா சிறப்பு கொண்ட இந்த ஆலயம் கிராமத்துல அமைஞ்சிருக்கிறதால இந்த கோவிலுடைய நடை காலையில 6 மணிக்கு திறந்து காலையில 10 மணிக்கு அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலோட நடைய சாயங்காலம் 5:30 மணிக்கு திறந்து இரவு 7:30 மணிக்கு அடைச்சிடுறாங்க. எப்படி இந்த ஆலயம் சிறப்பு கொண்டதோ அதே போலதான் இங்குள்ள விசேஷங்களும் வழிபாடுகளும் சடங்கும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இந்த இரவிமங்கலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துல. இந்த பதிவு பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை, இந்த கோவிலை நீங்க பதிவு மூலமாகவும் பார்க்கலாம் அல்லது நேரா போய் தரிசிக்கலாம். இருந்தாலும் இத்தகைய ஆலயத்தோட பரிபூர்ண ஆசையும் முருகனுடைய அனுக்கிரகமும் கிடைச்சி எல்லாரும் எல்லா வளமும் பெறணும்னு நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன். ஓம் முருகா சரணம், வெற்றிவேல் சரணம், வீரவேல் சரணம், முருகா.
ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நலமாக இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான ஒரு கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் நண்பர்களே. இந்த கோவில் கிட்டத்தட்ட நம்ம வீடியோ பார்த்தவர், அதாவது நம்ம வீடியோ நிறைய ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு 2-3 பேர் சொன்னாங்க என்கிட்ட. இந்த கோவில் நீங்கள் போங்க மலப்புரத்தில் இரவிமங்கலம் போங்க என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கோவில் இன்னைக்கு எப்படியோங்க கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த கோவிலுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு இந்த கோவில். ஆக்சுவலாக இந்த கோவில் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவிமங்கலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கஷேத்திரம்னு சொல்லி ஒரு சுப்பிரமணியம், அதாவது முருகன் கோவில் தான். ஃபேமஸான ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த காலம் இல்லாமல் பழைய காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த சுப்பிரமணிய கஷேத்திரம். அண்ட் இந்த கோவில் லொக்கேட் ஆகிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா மலப்புரம் மாவட்டம். ஸோ மலப்புரம் மாவட்டத்தில் பெருந்தல்மண்ணா நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேஸ் தான். ஸோ அந்த பெருந்தல்மண்ணா பகுதியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கேன். நானும் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்கள் 2 வருஷமாக இந்த 2 வருஷத்தில் இந்த மலப்புரத்தில் வந்துட்டு போயிருக்கேன். பட் இந்த இரவிமங்கலம் தாண்டி போயிருக்கேனே தவிர இந்த கோவிலுக்கு எனக்கு தெரியாது. இப்போ தான் என்ன சொல்கிறது, அவரோட அனுகிரகம் இப்போ தான் கிடைக்குன்னு ஒரு வாய்ப்பு இருந்துருக்கு மாட்டேங்குது. ஸோ அதை கிடச்சிருச்சு. அண்ட் வாய்ப்பும் கிட்டியது. அது என்ன சொல்கிறது, இந்த கோவில் வீடியோ எடுக்க ஒரு பெர்மிஷனும் கிடச்சிது. வந்து வீடியோவை எடுத்தாச்சு, முருகனை தரிசிச்சாச்சு. இந்த கோவில் நமக்கு ஷூட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்தது மலவா தேவசம் போர்டு. அந்த இங்கே இருக்கக்கூடிய ட்ரஸ்டி அமைப்பில் இருக்கக்கூடிய சேர்மன் அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. பெர்மிஷன் வாங்கியாச்சு. இப்போ நம்ம கூடிய இந்த கோவிலுடைய சேர்மன் இருக்காங்க, அவங்க கிட்டே இந்த கோவிலை பற்றி விசேஷங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமஸ்காரம் ஏட்டா. നമസ്കാരം. നിങ്ങളുടെ പേര് പറഞ്ഞില്ലേ? എൻ്റെ പേര് മുരളീധരൻ. മുണ്ടൈക്കാട്ടുമനാന്ന് പറയും. ഇവിടെ അടുത്ത് തന്നെയാണ്. ശരി ഏട്ടാ, വളരെ പുരാതനമായ ഈ ക്ഷേത്രം இரவிமங்கலம் ശ്രീ സുബ്രഹ്മണ്യ ക്ഷേത്രത്തിന്റെ ചരിത്രം എന്താണ് ഏട്ടാ? ഞാൻ കണ്ട ക്ഷേത്രങ്ങൾ ഇതാണ്, ഒരുപാട് പഴക്കമുള്ള ക്ഷേത്രമാണ് കണ്ടാൽ തോന്നുന്നുണ്ട്. സോ ഇതിന്റെ ചരിത്രം എന്താണ് ഏട്ടാ? ഇത് ഈ ക്ഷേത്രം വളരെ പുരാതനമാണ്. വളരെ പുരാതനം എന്ന് പറഞ്ഞാൽ ഇത് പരശുരാമ പ്രതിഷ്ഠയാണെന്നാണ് പറയുന്നത്. അപ്പോൾ വളരെ പുരാതനമാണ്. അതിനുശേഷം പല റിനോവേഷൻസും മറ്റതുമൊക്കെ വന്നിട്ടുണ്ടാവും. എന്നാലും ഇപ്പോൾ കാണുന്ന ഈ ക്ഷേത്ര നിർമ്മിതികളും മറ്റും 1000-ൽ പരം വർഷങ്ങളുടെ പഴക്കമുണ്ടെന്നാണ് പറയുന്നത്. ടെക്നിക്കൽ നോളജുള്ള ആളുകൾ വന്നിട്ട് പലപ്പോഴും ഇത് വളരെ അത്ഭുതത്തോടെ കാണാറുണ്ട്. അപ്പോൾ അവരുടെയൊക്കെ അഭിപ്രായ പ്രകാരം ഇത് വളരെ പുരാതന സ്വഭാവമുള്ളതാണ്. ഇതിൻ്റെ പ്രത്യേകത എന്ന് പറഞ്ഞാൽ ഇതിൻ്റെ ഒരു ആർക്കിടെക്ചർ ഭയങ്കര വാല്യൂ ആണ്. ഇതിൻ്റെ വല്ലാത്ത ഒരു പ്രത്യേകത. പിന്നെ പറയാനുള്ളത്, ഈ ക്ഷേത്രം പഴയ റെക്കോർഡുകളിലൊക്കെ അല്ലെങ്കിൽ വളരെ മുമ്പൊക്കെ അറിയപ്പെടുന്ന മുമ്മൂർത്തി ക്ഷേത്രം എന്ന് പറഞ്ഞിട്ടാണ്. അതായത് സുബ്രഹ്മണ്യസ്വാമി ക്ഷേത്രം പ്രാധാന്യം ഉണ്ടെങ്കിലും ഇതിൻ്റെ തെക്കും വടക്കുമായിട്ട് മഹാദേവനും മഹാവിഷ്ണുവുമുണ്ട്. 3 ക്ഷേത്രങ്ങളും തുല്യ പ്രാധാന്യത്തോടെ നിലനിന്നിരുന്ന ഒരു കോംപ്ലക്സ് ആണ്. ഏകദേശം ഒരു 2 ഏക്കറയോളം സ്ഥലത്ത് വ്യാപിച്ച് കിടക്കുന്ന ക്ഷേത്ര കെട്ടിടങ്ങളും അല്ലെങ്കിൽ ക്ഷേത്ര നിർമ്മിതിയുമാണ്. ഇതിൽ വിഷ്ണു കോവിലിലും അതേപോലെ സുബ്രഹ്മണ്യ കോവിലിലും ഒരുപാട് കാണാൻ തക്കവണ്ണമുള്ള കൊത്തുപണികളുണ്ട്. അതേപോലെ പതുക്കെ പെയ്ഡായി പോയിരിക്കുന്നു എങ്കിലും പഴയ രീതിയിലുള്ള ചിത്രകലകളുടെ ശേഷിപ്പുകളുമുണ്ട്. അപ്പോൾ ഒരുപാട് റിസർച്ചിലുള്ള കുട്ടികളെ അങ്ങനെ ഇതിൽ താല്പര്യമുള്ള പല ആളുകളും പല ഭാഗത്തുനിന്നുമായിട്ട് ഇവിടെ സന്ദർശനം നടത്താറുണ്ട്. പിന്നെ ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ ഒരു പ്രത്യേകത പറയാനുള്ള, ഈ ക്ഷേത്രത്തിൽ പ്രധാനം സുബ്രഹ്മണ്യനാണ്. ഈ സുബ്രഹ്മണ്യന് തന്നെ 2 പ്രതിഷ്ഠ കാണാം. കിഴക്ക് ഭാഗത്ത് കിഴക്ക് ഭാഗത്ത് വേറെ ഒരു സുബ്രഹ്മണ്യ പ്രതിഷ്ഠ കൂടിയുണ്ട്. അത് വളരെ പഴക്കം ഉള്ളതല്ല. ഈ 3 ക്ഷേത്ര ഇതിൻ്റെ മാതിരിയുള്ള പഴക്കമുള്ളതല്ല. അതിനെക്കുറിച്ച് പറഞ്ഞിട്ടുള്ളത്, ഇവിടെ അടുത്ത് തന്നെ ഈ ഗ്രാമത്തിനോട് തൊട്ട് തന്നെ പഴയ കാലത്തെ ഒരു റോഡ് നിർമ്മാണത്തിൻ്റെ ആവശ്യം വന്നപ്പോൾ അതിനോട് സൈഡിലുണ്ടായിരുന്ന ക്ഷേത്രമായിരുന്നു ഇത്. അപ്പോൾ അവിടെയുള്ള ആളുകളും ജ്യോതിഷികളും ലോക്കൽ ആൾക്കാരുടെയും എല്ലാ അനുമതിയോടും ഇതോടും കൂടിയിട്ട് ആണ് ഈ ക്ഷേത്രം നമ്മുടെ ഈ കോംപ്ലക്സിലേക്ക് വന്നത്. നമ്മുടെ ഗ്രാമത്തിലുണ്ടായിരുന്നത് തന്നെയാണ്. അപ്പോൾ ആ സങ്കല്പം വേലായുധ സങ്കല്പമാണ്. ഇത് ബാലസുബ്രഹ്മണ്യ സങ്കല്പമാണ്. അപ്പോൾ 2 മുരുകൻ ഇരിക്കാണ്, ഒരു മുരുകൻ കിട്ടിയാൽ 2 മുരുകൻ ഇരിക്കാണ്. അപ്പോൾ ഈ 2 ക്ഷേത്രങ്ങളും എല്ലാ പൂജകളും സുബ്രഹ്മണ്യ പ്രധാനമായിട്ടുള്ള എല്ലാ പൂജകളും 2 ഭാഗത്തും നടക്കാറുണ്ട്. പിന്നെ ഈ ക്ഷേത്രത്തിൽ പറഞ്ഞ മാതിരി ഏറ്റവും പ്രധാന ഉത്സവമായിട്ട് വർഷത്തിലൊരിക്കലുള്ളത് തൈപ്പൂയം ആഘോഷം. മകരമാസത്തിലെ തൈപ്പൂയം അത് പൊതുജന സഹകരണത്തോടു കൂടി വളരെ ആഘോഷത്തോടു കൂടിയാണ് നടത്താറുള്ളത്. അതേപോലെ തന്നെ
മാസപൂജ എന്നുള്ള നിലയ്ക്ക് ഷഷ്ടി പൂജ, സുബ്രഹ്മണ്യൻ ഷഷ്ടി പൂജ വളരെ പ്രധാനമാണ്. അത് രണ്ട് ഷഷ്ടിയിൽ ഏത് ഷഷ്ടി? അത് വെളുത്ത ഷഷ്ടി. okay. വെളുത്ത ഷഷ്ടിക്കാണ് ഇവിടെ ആ പൂജ നടക്കുക. അത് ക്ഷേത്രം തന്ത്രിയും മെയിൻ പൂജാരിയും ഒക്കെ പാടെ കൂടിയിട്ട് വിശേഷാൽ പൂജകളോടുകൂടി നടക്കുന്ന ചടങ്ങാണ്. ഇവിടുത്തെ ക്ഷേത്രം തന്ത്രി എന്ന് പറഞ്ഞാൽ അത് ശ്രീധരൻ ചുമനറ്റ് ദിവാകരൻ നമ്പൂതിരിപ്പാടാണ്. പട്ടാമ്പിക്കടുത്താണ് അവർ, പുരാതനമായിട്ടുള്ള അവർ. ഇതാണ് നമ്മുടെ കൊട്ടിയൂർ മഹാക്ഷേത്രത്തിൻ്റെയും തന്ത്രിയാണ് അവർ. മേൽശാന്തി ഇവിടെ നമ്മുടെ ട്രസ്റ്റി കുടുംബങ്ങളിൽ പെട്ടതാണ് പാലള്ളി കൃഷ്ണൻ നമ്പൂതിരിയാണ്. ഇവിടെ ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ പഴക്കവും അല്ലെങ്കിൽ പുരാതനത്വമൊക്കെ മനസ്സിലാക്കണമെങ്കിൽ ഇതിൻ്റെ കൊത്തുപണികളും അതേപോലെ മരപ്പണികളും ഒക്കെ നോക്കിയാൽ തന്നെ നമുക്ക് മനസ്സിലാവും. അതിൽ വൈദഗ്ധ്യമുള്ള പല ആളുകളും പറയുന്നത് ഇതിൻ്റെ പ്രായം അല്ലെങ്കിൽ പഴക്കം 1000-ൽ പരം വർഷത്തോളം എങ്ങനെയെങ്കിലും ഉണ്ടാവും എന്നുള്ളതാണ്. അതേപോലെ ഇതിൻ്റെ ചിത്രകലകളെക്കുറിച്ച് സൂചിപ്പിച്ചു. പല പെയിൻറ്റിങ്ങുകളും ഉണ്ട്. കുറേശ്ശെ നാമാവശേഷമായിട്ടുണ്ടെങ്കിലും അത് സംരക്ഷിക്കാൻ വേണ്ടി ഞങ്ങളൊരു ശ്രമം നടത്തുകയുണ്ടായി. ആ സമയത്ത് ഇതിന് വിദഗ്ധർ വന്നിട്ട് അത് അവർ വിചാരിക്കുന്നതിലും കൂടുതൽ പഴക്കമുള്ളതാണ്. അതുകൊണ്ട് അതിന് പ്രിസർവ് ചെയ്യാനുള്ള ടെക്നിക്ക് തൽക്കാലം നമ്മുടെ കയ്യിലില്ല. അപ്പോൾ അത്രയും പുരാതന സ്വഭാവം ഈ ക്ഷേത്രത്തിനുണ്ട് എന്നുള്ളതാണ് അത് നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത്. ഇവിടുത്തെ ഈ പറഞ്ഞ മാതിരി തന്നെ ഇവിടുത്തെ ഏറ്റവും വലിയ വിശേഷാൽ വഴിപാടുകൾ എന്ന് പറഞ്ഞാൽ അപ്പമാണ്. അത് പ്രത്യേക ഒരു അളവിലുള്ള അപ്പം നേദിച്ചാൽ ഏത് കാര്യവും സാധ്യമാവും എന്നുള്ളതാണ് സങ്കല്പം. അത് അപ്പനൈവേദ്യം ഗണപതിക്കല്ലേ? അല്ലല്ല, ഇത് സുബ്രഹ്മണ്യനുള്ളതാണ്. അത്താഴ പൂജയ്ക്ക് ശേഷമാണ്, പൂജയോട് കൂടിയിട്ടാണ് അത് സമർപ്പിക്കുക പതിവുള്ളത്. അത് 6 നാരായം അരി. 6 നാരായം അരി എന്ന് പറഞ്ഞാൽ അത് വളരെ കൂടുതലുണ്ട്. ആ അരി അതിനുവേണ്ട ശർക്കരയുമായിട്ട് ഒരു 500-600 അപ്പത്തോളം അത് ഉണ്ടാക്കണം. അതാണ് ഒരു കൂട്ട് അപ്പം ഭഗവാന് നേദിച്ചാൽ, സുബ്രഹ്മണ്യന് നേദിച്ചാൽ ആ എല്ലാ ഇതും പേരും എന്നുള്ള സങ്കല്പമാണ്. അങ്ങനെ അത് നേരാറും ആൾക്കാരുണ്ട്. പക്ഷെ ഇപ്പോൾ ഈ ഇത്ര വലുതായതുകൊണ്ട് അതിൻ്റെയൊക്കെ പകുതി അങ്ങനെയൊക്കെ നടപ്പാറുണ്ട്. அதாவது இந்த கோவில் ரொம்ப புராதன கோவில் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு ஆட்களோட வருகை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா யாருக்கும் தெரியலை. ஆனால் முன்னாடி இருந்தது என்ன சொல்ல, பழைய ஆட்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆட்களுக்கு இப்போ இந்த கோவில் அதிகமாக தெரிய வரல. எனக்கே சொல்லப்போனால் எனக்கே தெரியல தான், எனக்கு இன்னொரு மூலியமாக சொல்லி தான் தெரிஞ்சது. நிறைய விசேஷங்களும் என்ன சொல்கிறது, நிறைய இந்த கோவில் சரித்திரங்களும் നമ്മുടെ അണ്ണ മുരളീധരൻ അണ്ണ சொன்னார். നമ്മുടെ അമ്പലത്തിൽ വരുന്ന ബസ് റൂട്ട് കൂടി പറഞ്ഞു, അത് മലപ്പുറത്തിലെങ്കിലും ഈ ക്ഷേത്രത്തിലേക്ക് എത്താനുള്ള യാതൊരു ബുദ്ധിമുട്ടുമില്ല, വളരെ എളുപ്പം എത്താൻ സാധിക്കും. പെരിന്തൽമണ്ണ ഇതിൻ്റെ ലൊക്കേഷൻ എന്ന് പറഞ്ഞാൽ പെരിന്തൽമണ്ണയിൽ നിന്ന് 5 കിലോമീറ്റർ. പെരിന്തൽമണ്ണ ചെർപ്പളശ്ശേരി പാലക്കാട് റൂട്ടിൽ പെരിന്തൽമണ്ണയിൽ നിന്ന് 5 കിലോമീറ്റർ പോകാൻ ഒരു പാലുള്ളിപ്പറമ്പ് എന്നുള്ള ഒരു സ്റ്റോപ്പിലെത്തും. പാലുള്ളിപ്പറമ്പ്. ആ സ്റ്റോപ്പിൽ നിന്ന് ഒരു 1/2 കിലോമീറ്റർ ഉള്ളിലേക്കുള്ള റോഡാണ്. വലിയ ബസ്സും എല്ലതും വരുന്ന റോഡാണ്. ആ റോഡിലൂടെ വന്നു കഴിഞ്ഞാൽ പാർക്ക് ചെയ്യാം. എത്ര വാഹനങ്ങൾക്ക് വേണമെങ്കിലും പാർക്ക് ചെയ്യാൻ സൗകര്യമുണ്ട്. ക്ഷേത്രത്തിൻ്റെ അടുത്ത് വരെ ഈ വാഹനങ്ങളെ. പിന്നെ ട്രെയിൻ സൗകര്യം വിചാരിക്കുന്ന ആളുകൾക്കും ബുദ്ധിമുട്ടില്ല. പാലക്കാട് ഭാഗത്തു നിന്നൊക്കെ ആണെങ്കിൽ ഷൊർണൂർ വഴി വരുമ്പോൾ ഷൊർണൂരിൽ നിന്ന് നിലമ്പൂരിലേക്ക് ഒരു പാസഞ്ചർ ട്രെയിൻ ഉണ്ട്. ഈ പാസഞ്ചർ ട്രെയിനിൽ കയറി കഴിഞ്ഞാൽ ചെറുകര എന്നുള്ള ഇവിടുന്ന് 3 കിലോമീറ്ററേ ഉള്ളൂ. സ്റ്റോപ്പിൽ ഇറങ്ങാൻ പറ്റും ട്രെയിനിൽ നിന്ന്. അതിൽ മിസ് ചെയ്ത് വെച്ചാൽ അങ്ങാടിപ്പുറം എല്ലാവർക്കും സുപരിചിതമായ, അപ്പോൾ ഒരു 6 കിലോമീറ്റർ കഷ്ടി 7 കിലോമീറ്ററിൻ്റെ വ്യത്യാസം ഉണ്ട്. ഇതൊക്കെ ആളുകൾക്ക് സന്ദർശിക്കാൻ ഒരു ബുദ്ധിമുട്ടുമില്ല. ഭക്തജനങ്ങൾ ധാരാളം ഈ ഷഷ്ടി ദിനത്തിൽ വരാറുണ്ട്. അതേപോലെ ആ സമയങ്ങളിൽ എല്ലാ ഭക്തജനങ്ങളെയും സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. അല്ലെങ്കിൽ അനുഗ്രഹം താമസ സൗകര്യങ്ങൾ, ഫുഡും കഴിക്കാനുള്ള സ്ഥലം ഇവിടെ അല്ല, പെരിന്തൽമണ്ണയ്ക്ക് கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை நம்முடைய முரளிதரன் அண்ணா இந்த பழங்காலத்து கோவிலான இறையமங்கலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சேத்திரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கோவில் வந்துட்டு பாலக்காடுலேருந்து வர்றீங்க அப்படின்னா செருப்புலശ്ശേരി ரூட், அதாவது பெருந்தல்மண்ண பஸ் ஏறிங்கன்னா கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப்பில் நிப்பாடுவாங்க. பல்லோலி பரம்பு அந்த ஸ்டாப்பில் நிப்பாடுவாங்க. சப்போஸ் மலப்புறத்துலேருந்து வர்றவங்க மலப்புறம் வந்துட்டு பெருந்தல்மண்ணா வந்துட்டு அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் ரீச் ஆகிடலாம், தாராளமாக ரீச் ஆகிடலாம். அண்ட் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது ஒரு கிராமப்புற பகுதி அப்படின்றதுனால சாப்பாடு சௌகரியங்கள், அந்த தங்கும் சௌகரியங்களும் இங்கே கிடைக்காது, பக்கத்தில் கூடிய பெருந்தல்மண்ணால கிடைக்கும். அண்ட் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய முரளிதரன் அண்ணாவுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க. ஏன்னா ஒரு பழங்காலத்து கோவிலுக்கு, அதுவும் பழமைமிக்க ஒரு முருகன் கோவில் மலப்புறத்தில் நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்.
அண்ட் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த கோவிலுடைய வந்து முருகனோட ஆசீர்வாதம் கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம். இன்னும் அடுத்த வாரம் ஒரு நல்ல பதிவோடு உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். പെരിയമംഗലം സുബ്രഹ്മണ്യസ്വാമി ക്ഷേത്ര മേൽശാന്തിയാണ് ഞാൻ. പാലോള്ളി കൃഷ്ണൻ നമ്പൂതിരി. ബാലസുബ്രഹ്മണ്യസ്വാമിയുടെയാണ് ഇത് പ്രധാന പ്രതിഷ്ഠ. കൂടാതെ മഹാദേവൻ, മഹാവിഷ്ണു, വേലായുധസ്വാമി പ്രതിഷ്ഠകളുമുണ്ട്. ഉപദേവന്മാരായിട്ട് ഗണപതി, അയ്യപ്പൻ, നന്ദികേശ്വരൻ, ഭഗവതി, ശ്രീരാമൻ, വേട്ടക്കര, ബ്രഹ്മരക്ഷസ്, കൃഷ്ണകുക്ഷി എന്നീ ഉപദേവ പ്രതിഷ്ഠകളും ഉണ്ട്. പ്രധാന വഴിപാടുകൾ അപ്പം വഴിപാടാണ് ക്ഷേത്രത്തിലെ പ്രധാന വഴിപാട്. 6 നാരായം അരി കൊണ്ടുള്ള അപ്പം വഴിപാട് പ്രധാനപ്പെട്ട വഴിപാടാണ്. കാര്യസാധ്യത്തിന് പ്രധാനപ്പെട്ട വഴിപാടാണ്. കൂടാതെ ചന്ദനം ചാർത്തൽ, പാലഭിഷേകം, പഞ്ചാമൃത, പാനകം, ചെറുപയർ നിവേദ്യം ഇതൊക്കെ സുബ്രഹ്മണ്യസ്വാമിയുടെ വിശേഷപ്പെട്ട വഴിപാടുകളാണ്. അപ്പോൾ ഈ ക്ഷേത്രത്തിലേക്ക് എല്ലാ ആളുകളെയും ആദ്യമായിട്ട് ഞങ്ങൾ സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. ഈ എൻ്റെ പിന്നിലും പുറകിലും ആയിട്ട് നിൽക്കുന്നത് ഈ ക്ഷേത്ര പ്രവർത്തനങ്ങളിൽ സജീവമായിട്ട് പങ്കുകൊള്ളുന്ന ആളുകളാണ്. ക്ഷേത്രം സേവാസമിതിയുണ്ട്, ക്ഷേത്രം മാതൃസമിതിയുണ്ട്. ഇതിലത്തെയൊക്കെ സജീവമായ അംഗങ്ങളാണ് എന്നോട് ഒപ്പം ഉള്ളത്. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഈ ക്ഷേത്രത്തിൽ ഇപ്പോൾ പ്രത്യേക ഉത്സവങ്ങളെല്ലാം നടത്തുന്നത് ബാക്കി എല്ലാ സമിതിയുണ്ട്. ഞാൻ സേവാസമിതി പ്രസിഡൻ്റാണ്. ഈ സേവാസമിതി പ്രത്യേകമായി ഉത്സവങ്ങളെ മുഴുവൻ ഏറ്റെടുത്ത് നടത്തുന്ന ഒരു സമിതിയാണ്. അതിൽ സേവാസമിതിയോട് കൂടെ തന്നെ മാതൃസമിതി ഇവരെല്ലാം ഒത്തൊരുമിച്ചിട്ടാണ് കാര്യങ്ങൾ നടത്തുന്നത്. ഇവിടെ പ്രത്യേകമായിട്ടുള്ള ഒരാഘോഷം എന്ന് പറയുന്നത് മെയിനായിട്ട് ഉള്ളത് പൂയാഘോഷമാണ്. തൈപ്പൂയ മഹോത്സവം. തൈപ്പൂയ മഹോത്സവം വളരെ ഗംഭീരമായിട്ട് തന്നെ ഞങ്ങൾ നടത്തുന്നുണ്ട്. 3 ദിവസത്തെ പരിപാടികൾ രാവുപകല് നടത്തുന്നുണ്ട്, ഗ്രാമപ്രതിഷ്ഠ നടത്തുന്നുണ്ട്. അങ്ങനെ പല ഉത്സവത്തിന് വേണ്ടുന്ന എല്ലാ സംഗതികളും ഇവിടെ ഞങ്ങൾ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. എൻ്റെ പേര് ദേവദാസൻ. ഞാനിവിടുത്തെ ക്ഷേത്ര സേവാ സമിതിയുടെ സെക്രട്ടറിയാണ്. ഈ സമിതിയുടെ കീഴിൽ പല പ്രവർത്തനങ്ങളും ഇവിടെ നടത്തി വരുന്നുണ്ട്. നമ്മൾ സേവാസമിതിയിലെ അംഗങ്ങളെ ചേർത്ത് ഒരു 300-ൽ പരം കുടുംബങ്ങളിലുള്ള അംഗങ്ങൾ ഇതിലങ്ങ് ഉണ്ട്. അതിൽ മെമ്പർഷിപ്പ് എടുത്തിട്ടുണ്ട്. അവരെ എല്ലാം ഇതിൽ ഉൾക്കൊള്ളിച്ചുകൊണ്ട് നമ്മൾ ക്ഷേത്രത്തിൻ്റെ ഉന്നതിക്കും നാട്ടുകാരുടെ ക്ഷേമത്തിനും വേണ്ടിയുള്ള പ്രവർത്തനങ്ങളാണ് നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഉത്സവങ്ങൾ നടത്തുക എന്നുള്ളത് നമ്മളുടെ ഒരു ഉത്തരവാദിത്വമാണ്. അതിനോട് കൂടെ തന്നെ നമ്മൾ ചാരിറ്റി പ്രവർത്തനങ്ങൾ നടത്തുന്നുണ്ട്. അതിനുവേണ്ടി ധനശേഖരണാർത്ഥം പല പരിപാടികൾ, പായസ ചലഞ്ച്, അതേമാതിരി തീർത്ഥയാത്രകൾ സംഘടിപ്പിച്ച് അതിൽ നിന്ന് കിട്ടുന്ന വരുമാനം കൊണ്ട് നമ്മൾ പാവപ്പെട്ട രോഗികളായിട്ടുള്ളവർക്ക് സാമ്പത്തിക സഹായം ആവശ്യമുള്ള ആൾക്കാർക്ക് നമ്മൾ സഹായങ്ങൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. എല്ലാവർക്കും നമസ്കാരം. സുബ്രഹ്മണ്യസ്വാമി ക്ഷേത്രത്തിലെ മാതൃസമിതി പ്രസിഡൻ്റാണ് ഞാൻ. എൻ്റെ പേര് ശ്യാമള. ഇവിടെ പുരാതന ക്ഷേത്രമാണിത്. കുറേ വർഷങ്ങൾക്ക് മുന്നേ തുടങ്ങിയതാണ് നിത്യപാരായണം. അമ്മമാരായിട്ട് തുടങ്ങി വെച്ച പാരായണമാണ്. അത് ഞങ്ങൾ ഇപ്പോഴും കൊണ്ട് നടത്തുന്നുണ്ട്. ദിവസം വൈകിട്ട് ഭാഗവതം, രാമായണം, അങ്ങനെ എല്ലാ പാരായണങ്ങളും എന്നും ചെയ്യാറുണ്ട്. ഞങ്ങൾ മാതൃസമിതിക്കാരാണ് ചെയ്യുന്നത്. പിന്നെ എല്ലാ മാസവും 30 ഞായറാഴ്ച ഭഗവത്ഗീത സമ്പൂർണ്ണം വായിക്കുന്നുണ്ട്. 30 ശനിയാഴ്ച ദേവി മാഹാത്മ്യം, അങ്ങനെ എല്ലാ നാരായണീയം വായിക്കുന്നുണ്ട്. പിന്നെ വിഷ്ണു സഹസ്രനാമം, എല്ലാ സഹസ്രനാമങ്ങളും ഞങ്ങൾ അമ്മമാർ ഇന്നും ഇവിടെ ചൊല്ലാറുണ്ട്. പിന്നെ തിരുവാതിര സമയത്ത് അന്യം നിന്ന് പോയ പരിപാടികളാണ്. കുളത്തിൽ കുളിക്കുക, തുടിക്കുക, പഴയ അമ്മമാർ ചെയ്തു തരുന്നതാണ് അതൊക്കെ. ഇപ്പോഴും ഞങ്ങളത് നിലനിർത്തി കൊണ്ടുപോകുന്നുണ്ട്. തിരുവാതിരക്കളി നേദിച്ചിട്ട് അത് കൊണ്ടുപോയിട്ട് നമ്മൾ നോൽമ്പ് നോൽക്കണം. ഇളനീരും പഴമാണ് നേദിക്കുന്ന ശിവന്. അപ്പം അത് കഴിഞ്ഞ് ഞങ്ങൾ വീട്ടിൽ പോയിട്ട് അതുകൊണ്ടാണ് നോലുമ്പെടുക്കാറ്. ഷഷ്ടി പൂജ അത് പ്രധാനമാണ് ഇവിടെ. അത് കുറേ ഭാഗത്തുനിന്ന് ആളുകൾ വന്ന് ചെയ്യുന്നുണ്ട് ആ വഴിപാട്. എനിക്ക് നല്ലൊരു അനുഭവം വന്നിട്ടുണ്ട്. അതിൽ നമ്മൾ ഓരോ കാര്യങ്ങൾ വിചാരിച്ച് വഴിപാട് ചെയ്തിട്ട് അത് എനിക്ക് നല്ലൊരു അനുഭവത്തിൽ എത്തിയിട്ടുണ്ട്. ഞാൻ പ്രാർത്ഥിച്ച കാര്യം സാധിച്ചിട്ടുണ്ട്. അങ്ങനെ ഓരോ കാര്യങ്ങളും ഞാൻ എന്ത് സങ്കടം വന്നു കഴിഞ്ഞാലും നടുത്തപ്പ എന്നുള്ളൊരു വിളി വിളിച്ചാൽ നടുത്തപ്പ നമ്മുടെ കൂടെ ഉണ്ട്.
അതാണ് സുബ്രഹ്മണ്യ സ്വാമി, ബാലസുബ്രഹ്മണ്യ. ഈ ക്ഷേത്ര വീഡിയോ കാണുന്ന എല്ലാവരെയും, എല്ലാ ഭക്തജനങ്ങളെയും ഞങ്ങൾ ഈ ക്ഷേത്രത്തിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. ഇവിടെ അടുത്തൊന്നും ഇല്ലാത്തത്ര വലുപ്പത്തിലും പ്രഭാവത്തിലും നിൽക്കുന്ന ഒരു സുബ്രഹ്മണ്യ ക്ഷേത്രമാണ് ഇത് എന്ന് മനസ്സിലാക്കാത്ത ഒരുപാട് ആളുകൾ പല ഭാഗങ്ങളിലും ഉണ്ടായിരിക്കും. അവരെയൊക്കെ ഉദ്ദേശിച്ച് ചെയ്യുന്ന വീഡിയോ ആണ് ഇത്. അപ്പോൾ എല്ലാ ഭക്തജനങ്ങളും, നാട്ടിലുള്ള എല്ലാ ഭക്തജനങ്ങളും, ഇതുമായിട്ട് കാണുന്ന എല്ലാ പ്രേക്ഷകരും ഈ ക്ഷേത്രത്തിലെത്തണമെന്ന് ഞങ്ങൾ പറയുകയാണ്. ഈ സുബ്രഹ്മണ്യ സ്വാമിയുടെ അനുഗ്രഹം നേടണമെന്ന് പറയുകയാണ്. കലികാലത്ത് ഏറ്റവും പ്രധാനം സ്കന്ദസ്യ കീർത്തിം കലികന്മഷനാശനം എന്ന് പറയുന്ന ഒരു ഇതുണ്ട്. കാരണം കലികാലത്ത് ഏറ്റവും ശ്രേയസ്കരമായിട്ടുള്ളത് സ്കന്ദ ആരാധനയാണ്. അപ്പോൾ അതിന് സാധ്യതയുള്ള ഈ മഹാക്ഷേത്രത്തിലേക്ക് എല്ലാവരെയും സ്വാഗതം ചെയ്യുന്നു. നന്ദി, നമസ്കാരം.